தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கட்சி அதனுடைய தொண்டன் லைவ போட்டுட்டு பேஸ்புக்கில் இது என் மக்களுக்கு எதிரானது, என் தாய்மார்களுக்கு எதிரானது, என் குடும்ப வருமானத்தை சுரண்டுவது, இதை மூட கோரி ஜனநாயக போராட்டங்களை நடத்திவிட்டோம், இனியும் நாங்கள் பொறுமை காக்க மாட்டோம் என்று அடித்து நொறுக்கி குண்டர் தடுப்பு சட்டங்களை சந்தித்த மாபெரும் மக்களுக்கான இயக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி. அதோடு மட்டுமல்ல, திண்டுக்கல்லுக்கு போய் திண்டுக்கல்ல எந்த குடியானவன் இருக்கிறான், எந்த வன்னியர் இருக்கிறான், அங்க இருக்கக்கூடிய மற்ற என் தமிழ்ச்சாதி உறவுகளை கைகோர்த்து என் அருமை சகோதரர்கள் ஒரு மிகப்பெரிய லட்சக்கணக்கான பாட்டிலை ஏற்றி சென்ற டாரஸ் லாரியை நடுவீதியிலே மறித்து அதில் இருக்கிற பல லட்சக்கணக்கான டாஸ்மார்க் கடைக்கு போற மதுபான பாட்டில்களை எடுத்து ரோட்ல போட்டு உடைச்சி அதை தீக்கரை ஆக்கி 8 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தை தமிழ்நாட்டில் சந்தித்த ஒரே இயக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி. நாங்க கஞ்சா வித்துட்டு உள்ள போகல, கொக்கையின் பயன்படுத்திட்டு உள்ள போகல, மணல் கொள்ளை அடிச்சுட்டு உள்ள போகல, தாது மணல் அடிச்சுட்டு உள்ள போகல, மலைகளை வெடிவித்து தகர்த்து கேரளாவுக்கு ஆந்திராவுக்கு இன்றைக்கு கடத்தி கர்நாடகத்திற்கு சிறை வழக்குகளை சந்திக்கலே. இங்கே முன்னணி வரிசையிலே அமர்ந்திருக்கக்கூடிய முதல் நிர்வாகிகளாக களப்போராளிகளாக அமர்ந்திருக்கிற அத்தனை பேர் மீதும் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த மொழிக்கும் ஈழ விடுதலைக்கும் ஆதரவாக களமாடியதற்காக என்னுடைய தோழர்கள் மீதும் என் கட்சியுடைய முன்னணி நிர்வாகிகள் மீதும் வழக்கு இருக்குமே தவிர அரசு பணத்தை கொள்ளையடித்து அரசுடைய சொத்துக்களை அபகரித்து வழக்குகளை சுமந்த இயக்கம் அல்ல தமிழக வாழ்வுரிமை கட்சியும் வேல்முருகனும்.